ஸோ கன்னிராசி பெண்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன மேடம் எங்கள் கேரக்டர் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னுவீங்க, சொல்கிறேன். கன்னிராசிக்காரர் பெண்கள் வந்து இந்த வருடத்தை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஜனவரி டு மே, ஜூன் டு டிசம்பர். இந்த ஜனவரி டு மே சூப்பராக இருக்கும். இந்த ஜூன் டு டிசம்பர் கவனமாக இருக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்போ வருது? ஜனவரி டு மேல மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி வந்துடுறார். ஸோ சனி எங்கே வராருன்னா 7ஆம் இடத்துக்கு வரார். உங்கள் ராசியிலேயே கேது இருக்கார். ஸோ கேது சனி பார்வையோட ஜனவரி டு மே நம்ம இருக்க போகிறோம். அப்புறம் நம்ம ஜூன் மாதம் கடைசி மே 18 வாக்கில் வந்து ராகு கேது பயிற்சி ஆகுது. கேது பகவான் உங்கள் ராசியிலேருந்து அவர் எங்கே போகிறாருன்னா சிம்ம ராசிக்கு போய்டுறார். 12ஆம் இடத்துக்கு வர்றார். குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ இந்த காம்பினேஷனில் நமக்கு ராகு பகவானுமே 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். பொருளாதார உயர்வு நல்லா இருக்கும். அப்போது உங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல பணம் வரலாம். நான் ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுடைய அப்பா அம்மா வீட்டிலேருந்து சொத்தெல்லாம் வர வேண்டியது, அண்ணன் தம்பிங்க சண்டை இருந்தால் அதெல்லாம் சரியாகி சொத்து வர வேண்டியது, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பணம் வந்து கண்டிப்பாக வரத்தான் போகுது. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமாக OMR துறைப்பாக்கத்தில்